ஹலோ ஆல், இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் வீட்டில் ரெடி பண்ணணும். மதியம் லஞ்சுக்கு வெளியில் போகலான்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அது கூடவே எனக்கும் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் இருக்குது மதியத்துக்கு மேலே. வீட்டில் பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்போல்லாம் சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறோனோ குட்டீஸ் பூரி இல்லையா அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. நானுமே அடிக்கடி பூரி செய்கிறதே கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான். ஆயில் நிறையா தேவைப்படும். அது கூடவே திரும்ப அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலேயே அவாய்ட் பண்ணிடுவேன். முந்தின நாள் நைட்டு சப்பாத்தி செஞ்சதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதில் குட்டீஸ்க்கும் ஹஸ்பண்டுக்கும் பூரியும் கிழங்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக கோதுமை ரவை உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்லேயும் யாருமே உப்புமா சாப்பிட மாட்டாங்க என்ன தவிர. உப்புமா நான் இந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணுவேன். நெய்யில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்னசாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் இதை வதக்கிட்டு இது கூடவே 1 கப் ரவையை சேர்த்து அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடும். அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சும் வெளியில் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க லூலு மால்ல கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தோம்.